Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. கேம்பிட் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்றும் இல்லை, கேம்பிளிங்னு அர்த்தம், சூதாட்டம். அப்படி ஒரு மீனிங் சொல்லலாம். இல்லைன்னா இன்னொன்று என்னன்னா, an act or a remark that is calculated to gain an advantage, especially at the outset of a situation. நிலைமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்றத கேம்பிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கேம்பிளிங்க்கும் கேம்பிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கேம்பிட்னா கொஞ்சம் கால்குலேட்டிவா எக்ஸிக்யூட் பண்றது, நடக்கலாம் நடக்காம போகலாம், சான்ஸ் 50-50 தான். ஆனா கால்குலேட்டிவா செயல்படுறது அது கேம்பிட். கேம்பிளிங்கிறது கால்குலேஷனே இருக்காது, வந்தா வரும் போனா போகும், அவ்வளவுதான். அதுதான் அது இரண்டுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு. இது போக கேம்பிட் அப்படிங்கிறது என்னன்னா, ரொம்ப தந்திரமாக சாதகமாக தனக்கு சாதகம் வர வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் சூழ்ச்சி மாதிரி செயல்படுவதை கேம்பிட் என்று சொல்வார்கள். His resignation was a tactical gambit அப்படின்னு சொல்றாங்க. அவர் ராஜினாமா செஞ்சது ஒரு தந்திரோபாய சூழ்ச்சி, தந்திரம், ஒரு உபாயம், இதெல்லாம் செஞ்சு கிட்டத்தட்ட டாக்டிக்கலா ரொம்ப திறமையா தந்திரமா செயல்படக்கூடிய ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு சமாச்சாரத்தை கேம்பிட். அதனாலதான் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அவரு ராஜினாமா பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்றது தான் இது. ஸோ இந்த கேம்பிட் அப்படிங்கிறத கேம்பிளிங் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக்கொண்டு அந்த கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி நாம பொருள் எடுக்கணும்.